சில பல மாதங்களுக்கு பிறகு இந்த லிங்க்டின் பக்கம் போலாமேன்னு போய் பார்த்தேன் மக்களே. எது கிடிங்க அப்படின்னா கிடின் இல்லை மக்களே, லிங்க்டின். அதாவது ஒரு காலத்தில் வேலை தேடுறவங்களும் வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப். இப்போ உலக பிரச்சனையும் உள்ளூர் பிரச்சனையும் தான் ஓடிட்டு இருக்கு. அது வேற சைடு. பேசிக்கலி இந்த ஆப்போட வேலை என்னன்னா, இந்தியன் டீம் ஜெயிக்க 2 ஓவரில் 20 ரன் தேவைப்படுறப்ப வியூஸ்க்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அதே அளவு ப்ரெஷர் ஆப்ல இருக்க அத்தனை பேத்துக்கும் கொடுக்குற சேவையை தான் இந்த ஆப் பண்ணுது. எஸ், நம்மளை தவிர மீது எல்லாரும் லைஃப்ல நல்லா இருக்காங்களே, நம்மளை மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்க மக்களே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஜாப் டைட்டில், கம்பெனி, சேலரி. ரைட், இப்போ விஷயத்துக்கு வரேன். லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன் மக்களே, 8 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப்னு. இந்த 8 ரூல்ஸ்ல 7 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிற ஐடியா கூட நமக்கு வராது. ஏன்னா அந்த ரூல்ஸ் அப்படி. ஏன்டா அப்படி அவசரமாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ரூல்ஸ் அப்படி இருக்குது மக்களே. அதில் ஒரு ரூல் சொல்லுது, யாராவது உங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா கம்மியான விலையில் உள்ள ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி கம்மியாக சாப்பிடுங்கன்னு. இதெல்லாம் நடக்கிற காரியமா மக்களே? ட்ரீட்டுக்குன்னு வரவங்க ஆர்டர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஹோட்டல்காரங்களும் அவங்க மெனுவில் 2-3 டிஷ் வச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஊரில் இந்த ரூல்ஸ்லாம் செட் ஆகுமா? பட் இந்த 8 கோல்டன் ரூலில் ஒரு ரூல் ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா, ரொம்ப சிம்பிள் மக்களே. ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து அவங்க லைஃப்பில் இருக்க கன்ஃபியூஷனையோ இல்லை ப்ராப்ளத்தையோ ஷேர் பண்ணாங்கன்னா லெட் தம் ஷேர் ஃபர்ஸ்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட புலம்ப வந்தவன் அவன் வாழ்க்கையோட பிரச்சனையை 4 பக்கம் கட்டுரையாக எழுதிட்டு நம்மகிட்ட வந்திருப்பான். அவன் பக்கத்தை வாசிக்கிறப்ப நம்மளுக்கு முடிவு எழுத ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது சும்மா ட்ரைலர் தானே, இதுக்கே இவன் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான், மெயின் பிக்சரெல்லாம் அவுத்து விட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி அவர் ஷேர் பண்ண வந்த விஷயத்தை பாதியிலே நிப்பாட்டிடுவாப்ல. இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயமும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடியே அவராகவே சொந்தமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை உங்களை மாதிரியே 2 பேர் பண்ண அட்வைஸை கேட்டு அதை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதெல்லாம் எதுவும் நடக்காமல் டயர்டாக கூட அவர் உங்கள்கிட்ட வந்திருப்பாரு. ஸோ கம்ப்ளீட் ஸ்டோரி தெரியாமல் நீங்கள் வாலண்டியராக போய் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவரோட கன்ஃபியூஷனும் ப்ராப்ளம் ஒன்று அதிகமாக கூட சான்சஸ் இருக்குது. ஆக கிணத்துல போட்ட கல்லாட்ட அமைதியாடுறான்னு சொல்ல வரீங்க, அதானே? அப்படி இல்லை மக்களே. ஒருத்தன் கஷ்டத்துலையோ இல்லை குழப்பத்திலையோ இருக்கப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட ஆறுதல் சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆறுதலே சொல்லலைனாலும் அமைதியாக அவன் சொல்கிறத கேட்குறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க நம்பி கூட அவன் உங்கள்கிட்ட வந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட புலம்ப வரவங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லைனா அமைதியாக அவங்க சொல்கிறத பூரா கேளுங்க. அவங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும் உங்ககிட்ட ஷேர் பண்ண பிறகு. ஓகே மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காம கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அண்ட் இது மாதிரி வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் கேட்கணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.